இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸ் த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி பை குஷ்வந்த் சிங். குஷ்வந்த் சிங் அப்படிங்கிற இந்தியன் ரைட்டர் எழுதின ஒரு ஸ்டோரி, எ ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி அப்படிங்கிற ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நவ் லெட்ஸ் கோ டு த வீடியோ. இப்போ நம்ம பார்த்தது நம்ம ஸ்டோரியோட ஆத்தர் பற்றி பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது இதில் உள்ள கேரக்டர்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கேரக்டர்ஸ் தான் நம்ம ஆத்தர், அதாவது குஷ்வந்த் சிங். ஏன்னா இதோட நெரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நெரேஷனில் கொடுத்துருப்பார். ஐ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பார் இந்த ஸ்டோரியை. அது அவரோட வாழ்க்கையில் நிஜமாக நடந்ததா இல்லை ஒரு கற்பனை கதையில் தன்னை ஈடுபடுத்தி ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டராக சொல்கிறாரா அப்படிங்கிறது தெரியலை. ஸோ ஆத்தர் வந்து குஷ்வந்த் சிங், அவர் தான் ஃபர்ஸ்ட் கேரக்டர் இதில். அடுத்து யார் அப்படின்னா லவ்விங் கிராண்ட் மதர், அவரோட பாட்டி. ஸோ இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸை வச்சு தான் இந்த ஃபுல் ஸ்டோரியே இங்கே ஓடுது. அண்ட் கிராண்ட் ஃபாதர். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஐடியாஸ் என்ன இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்டோரியோட ஒரு ஓவர்வியூ கிடைச்சிடும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஸ்டார்டிங்கில் கிராண்ட் ஃபாதரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு போர்ட்ரைட் அப்படின்னா பிக்சர். ஒரு பிக்சர் வந்து அந்த ரூமில் ஒரு இடத்துல இருக்கும். அது யாரோட பிக்சர் அப்படின்னா தாத்தாவோட பிக்சர். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஹி ஓர் எ பிக் டர்பன், பெரிய தலைப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க சிங் ஃபேமிலி, அதனால் தலைப்பாக வச்சுருப்பார். லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், தொலைன்னு ட்ரெஸ் போட்டிருப்பார். லாங் ஒயிட் பியர்ட், அவரை ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் நிறைய பெரிய பியர்டு வச்சுருப்பார். லுக்கிங் லைக் 100 years old, அவரை பார்க்குறதுக்கு 100 வயசுக்கு மேலே உள்ள ஒரு மாதிரி ரொம்ப ஏஜ்டாக தெரிவார். இது தாத்தாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே நமக்கு கண் கூட தெரிகிறது. டர்பன், கிளாத்ஸ், லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், ஒயிட் பியர்ட் அண்ட் இட் இஸ் லாங், லுக்ட் லைக் 100 years old. அந்த ஃபோட்டோவை பார்த்தா 100 வயசு ஆள் மாதிரி தெரியும். அடுத்து கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட் மதரை பற்றி டெக்ஸ்ட் புக்லேயே இந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஷி வாஸ் ஷார்ட்டாக இருப்பாங்க, ஃபேட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் குழுன்னு இருப்பாங்க. ஸ்லைட்லி பெண்ட் அப்படின்னா கொஞ்சம் கூன் விழுந்த மாதிரி இருப்பாங்க, கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அவங்களோட முதுகு. ஸ்லைட்லி பெண்ட். ரிங்கிள்டு ஃபேஸ், முகம் எல்லாமே சுருக்கமாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிராண்ட் மதர். Short, fat, slightly bent and wrinkled face. ஸோ இது வந்து கிராண்ட் மதரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் பாட்டி வந்து டெய்லி வந்து ஸ்கூலுக்கு போவாங்க. இங்கே அந்த கிராமத்தில் இருக்கும்போது பாட்டி தன்னோட பேரனோட எப்போவுமே ஸ்கூலுக்கு போவாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா த ஸ்கூல் வாஸ் அட்டாச் டு த டெம்பிள். ஏன்னா பாட்டி வந்து ஒரு பக்திமான், ஓகே, ரொம்ப பயஸ் பர்சன். அதனால் அவங்க ஏன் ஸ்கூலுக்கு அவங்க போகிறாங்க அப்படின்னா பேரனை ஸ்கூலில் கொண்டு விடுறதுக்கு ஒரு காரணம். ஆனால் அதுக்கு இன்னொரு மெயின் காரணம் என்ன அப்படின்னா ஸ்கூல் வந்து டெம்பிளோட அட்டாச் பண்ணியிருக்கோம். அதனால் கோயிலுக்கு போகிற மாதிரி ஆச்சு, அங்கே போய் பொழுது போன மாதிரி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போவாங்க. ஸோ ஷி வென்ட் டு ஸ்கூல் வித் ஹிம். அடுத்து இவங்க பேரனுக்கு பாட்டி துணை. இவங்க 2 பேருக்கு யார் துணையாக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் டாக்ஸ் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணியே வரும். இவங்க அந்த ஸ்கூலுக்கும் டெம்பிளுக்கும் போயிட்டு வரும்போது இவங்களை ஃபாலோ பண்ணி வர்றது யாருன்னா டாக்ஸ். ஏன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருப்பார். த டாக்ஸ் ஃபாலோட் தம் ஃபார் சப்பாத்தி. சப்பாத்தி வந்து இவங்க எப்போவுமே டெய்லி என்ன பண்ணுவாங்க, கொண்டு போவாங்க. அந்த சப்பாத்தியை வரும்போது அந்த டாக்ஸுக்கு வீசுவாங்க. அது வந்து இவங்களை ஃபாலோ பண்ணியே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரியும் ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் பாதி வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது வந்து கிராமத்தில் நடக்கக்கூடிய கதை. மொத்தம் 2 பகுதியாக இருக்கும். ஒன்று வந்து கிராமத்தில் நடக்கிறது, இன்னொன்று வந்து டவுனில் நடக்கிறது. இந்த ஸ்டோரியோட ஆத்தர் குஷ்வந்த் சிங்கை பற்றி தான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். குஷ்வந்த் சிங் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர், வெரி ஃபேமஸ் இந்தியன் ரைட்டர். இவர் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். இவர் எங்கே படித்தார் அப்படின்னா ஸ்டடிட் அட் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லி அண்ட் கிங்ஸ் காலேஜ் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவர் அவர்.
அடுத்து ஐஎஃப்எஸ்ல செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் இவர் போயிட்ரியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால லிட்ரேச்சருக்கு அவர் வந்துட்டார். இவர் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்கிறாரு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பத்மபூஷன் அண்ட் பத்ம விபூஷன் இந்த 2 அவார்டுமே வாங்கியிருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து ஒரு சிங் ஃபேமிலி இவரோட அப்பா பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டர், ப்ராமினென்ட் பில்டர் இன் டெல்லி. அண்ட் இவரோட எஜுகேஷன் எல்லாமே ரொம்ப ஹை லெவல் எஜுகேஷன். ஆனாலும் அவர் வந்து லிட்ரேச்சரில் உள்ள ஆர்வம், இலக்கியத்தில் உள்ள ஆர்வத்தினால அவர் ரைட்டிங் வந்து இவர் நிறைய நாவல்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஸோ அண்ட் ஹி பிகேம் வெரி ஃபேமஸ். A short summary of the story, The Portrait of a Lady. It is given in Unit-1. The Portrait of a Lady is a biographical sketch describing the bond அப்படின்னா ஒரு பிணைப்பு between a grandson and his grandmother. ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் உள்ள அந்த பிணைப்பை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச், தன்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை தான் சொல்லியிருப்பார் நம்ம ஆத்தர். Filling the mind with reminiscences of the past. தன்னோட இறந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரியில் இருக்கும். Children identify their personal relationship with their own grandparents and learn humane qualities of kindness, respecting the old and showing concern to their relations. அதாவது என்ன சொல்கிறாரு, குழந்தைகள் வந்து எப்போவுமே இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட வளரும்போது அவங்க நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிடுவாங்க. எஸ்பெஷலி இந்த மனித தன்மைனா என்ன, அந்த பாசம்னா என்ன, வயதானவங்களுக்கு நம்ம எப்படி மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரி நம்மளோட உறவுகளுக்கு வந்து எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட தீமும் இதுதான். நவ் லெட்ஸ் கோ இன்டு த டீடைல்டு சம்மரி ஆஃப் த ஸ்டோரி, த போர்ட்ரைட் ஆஃப் எ லேடி. Here is a story that brings out the bond between the author and his loving grandmother. ஒரு பேரனுக்கும் அதாவது நம்ம ஆத்தருக்கும் அவரோட பாட்டிக்கும் உள்ள ஒரு பிணைப்பை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் சொல்கிறாங்க. இப்போ லைன் பை லைனாக ரீட் பண்ணி லெட்ஸ் go to the meaning of the story. My grandmother, like everybody's grandmother, was an old woman. என்னோட பாட்டியும் எல்லார் பாட்டி மாதிரி ஒரு ஓல்டு உமன் தான். She had been old and wrinkled அப்படின்னா சுருக்கம், for the 20 years that I had known her. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் பாட்டி அந்த சுருக்கங்களோடு தான் இருக்கிறாங்க. People said that she had once been young and pretty. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் தெரியல, அவங்க அழகாக இருந்தாங்கன்னு பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. And had even had a husband. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருந்ததாகவும் சொல்லுவாங்க. But that was hard to believe. என்னால் அதை நம்பவே முடியாது. My grandfather's portrait அப்படின்னா பிக்சர், ஃபோட்டோ, hung above the mantelpiece அப்படின்னா ஷெல்ஃப். ஒரு ஷெல்ஃபுக்கு மேலே எங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க இந்த ட்ராயிங் ரூம். He wore a big turban. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா தான் தெரியும் எங்கள் தாத்தாவை. அவர் ஒரு பெரிய டர்பன், ஒரு தலைப்பாகை உடுத்திருப்பார். அண்ட் லூஸ் ஃபிட்டிங் கிளாத்ஸ், துணி பார்த்திங்கன்னா தொலைன்னு போட்டிருப்பார். His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. அவரை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு உள்ள ஒரு ஆள் மாதிரி இருப்பார். ஏன்னா அவரோட பியர்டு, அந்த தாடி பார்த்திங்க அப்படின்னா தன்னோட நெஞ்சு வரைக்கும் வளர்த்து வச்சுருப்பார் அந்த ஃபோட்டோவில். He did not look the sort of person who would have a wife or children. அவரை பார்த்தா ஒரு ஒய்ஃபும் சில்ட்ரனும் இருக்கிற மாதிரி தெரியல. He looked as if he could only have lots and lots of grandchildren. பேரன் பேத்தி தான் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஓல்டாக அந்த ஃபோட்டோவில் தெரியுது. As for my grandmother being young and pretty. பாட்டியை பொறுத்தளவில் எங்கே ப்ரிட்டியாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. The thought was almost revolting. இந்த ரெண்டையும் நினச்சி பார்க்கும்போது என்னால் வித்தியாசமான ஒரு நினைப்பு வருது. She often told us of the games she used to play as a child. அவங்க எனக்கு ஸ்டோரி சொல்லுவாங்க. என்ன ஸ்டோரி சொல்லுவாங்க, அவங்க குழந்தையாக இருக்கும்போது எப்படியெல்லாம் விளையாண்டாங்க அப்படிங்கிற ஸ்டோரி எனக்கு சொல்லுவாங்க. அதுவே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். That seemed quite absurd and undignified on her part, and we stretched it like the fables of the prophets she used to tell us. அவங்க சொல்கிறது எல்லாம் கேட்டால் எங்களுக்கு ஏதோ
இந்த தேவலோக கதைகள் மாதிரி இருக்கும். ரொம்ப விசித்திரமான ஒரு கதைகளாக இருக்கும், நம்ப முடியாத கதைகளாக இருக்கும். அந்த காலத்தில் அவங்க விளையாண்ட விளையாட்டுகள்லாம் சொல்லும்போது, she had always been short and fat and slightly bent. அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் ஃபேட், கொஞ்சம் குளு குளுன்னு இருப்பாங்க, அண்ட் ஸ்லைட்லி பென்ட், கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அவங்க முதுகு. her face was a criss cross of wrinkles running from everywhere to everywhere. முகச்சுருக்கம் அப்படி எல்லா பக்கமும் முகச்சுருக்கங்களாக இருக்கும். no, we were certain she had always been as we had known her. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. old, so terribly old that she could not have grown older. அதுக்கு மேலே ஓல்டராக ஆகவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்க ஓல்ட். and had stayed at the same age for 20 years. எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக கிட்டத்தட்ட அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. she could never have been pretty. அவங்க கண்டிப்பாக அழகாக இருந்திருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு வருது. பட் she was always beautiful. ஆனால் என்னை பொறுத்தளவில் அவங்க ரொம்ப அழகானவங்க. she hobbled about the house in spotless white with one hand resting on her waist. waist அப்படின்னா இடுப்பு. அவங்க அந்த ஹவுஸில் அங்கே இங்கே நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நடக்கும்போது ஒரு கையை இடுப்பில் வச்சுக்கிட்டே நடப்பாங்க. waist to balance her stoop and the other telling the beads of her rosary. ஒரு கையை இடுப்பில் வச்சு நடந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கூன் விழுந்ததுனால ஒரு கை இடுப்புலையும், இன்னொரு கையில் என்ன இருக்கும் அப்படின்னா மாலை இருக்கும், ஜெப மாலை இருக்கும். அதை உருட்டிக்கிட்டே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நடந்துக்கிட்டு இருப்பாங்க. her silver locks were scattered untidily over her pale puckered face. சில்வர் லாக்ஸ் அப்படிங்கிறது ஹேர், இந்த நிறைய முடி அவங்க முகத்தில் அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், அங்கங்கே பரவி கிடக்கும். பியூக்கட் ஃபேஸ், அதாவது சுருங்கிய முகம். அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் ஆடிபிள் ப்ரேயர். ஆனால் அவங்களோட வாய் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு காதிலே விழாத ஒரு பாடல் பாடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். உண்மையிலே அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க என்னை பொறுத்தளவில். she was like the winter landscape in the mountains. வின்டர் டைமில் மவுண்டன் மேலே எப்படி பனி பொருத்தி இருக்குமோ அதை மாதிரி ஒரு பியூட்டி அவங்கள பார்த்தோன்னே தெரியும். an expanse of pure white serenity breathing peace and contentment. அவங்கள பார்த்தாலே நல்லா தெரியும், ஒரு அமைதி அவங்க முகத்தில் நிலவும், ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு திருப்தி அவங்க முகத்தில் தெரியும். செரினிட்டி அப்படின்னா காம், பீஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பேராகிராஃப். my grandmother and I were good friends. இப்போ தான் ஸ்டோரி ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் டிஸ்கிரைப் பண்ணது பாட்டியை பற்றியும், அதுக்கு முந்தினதில் தாத்தாவை பற்றியும் அவர் சொன்னார். ஸோ இங்கே தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. my grandmother and I were good friends. நானும் எங்கள் பாட்டியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். my parents left me with her when they went to live in the city. அவங்க சிட்டியில் போய் செட்டில் ஆகும்போது என்னைய பாட்டி கூட கிராமத்தில் விட்டு போயிட்டாங்க. and we were constantly together. நாங்கள் எப்போவுமே ஒன்றாவே தான் இருப்போம். she used to wake me up in the morning and get me ready for school. எப்போவுமே காலையில் பாட்டி தான் என்னை எழுப்பி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. she said her morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by heart. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த ப்ரேயரை முன்னாடி என்கிட்ட நிற்கும்போது சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா என்னாகும், எனக்கு வந்து பைஹார்ட் ஆகும், மனப்பாடம் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம். அதனால் மொனாட்டனஸ் அப்படின்னா போரிங்கான ஒரே இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்களோட எண்ணம் என்ன, திரும்ப திரும்ப ஒரே இதை சொல்லும்போது எனக்கு மனப்பாடம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. I listened because I loved her voice but never bothered to learn it. எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அந்த சாங்ஸை திரும்ப திரும்ப கேட்பேன். ஆனால் மனப்பாடம் பண்ணணுங்கிற எண்ணம், அதை கற்றுக்கிடணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk, a tiny earthen ink pot and a red pen, tie them all in a bundle and hand it to me. அடுத்து நான் ஸ்கூல் போகிறதுக்காக எனக்கான ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைப்பாங்க. அந்த ஸ்லைட்டு, அடுத்து சாக் பீசஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இங்க் பாட், ரெட் பென், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பண்டில் மாதிரி போட்டு எனக்கு கொடுப்பாங்க. ஆஃப்டர் a breakfast of a thick stale chapati with a little butter and sugar spread on it. சப்பாத்தி மேலே பட்டரையும் சுகரையும் போட்டு
எடுத்து வச்சுக்கிடுவாங்க. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே வி வென்ட் டு ஸ்கூல். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அதுதான். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஷீ கேரிட் செவரல் ஸ்டைல் சப்பாத்திஸ் வித் ஹர் ஃபார் த வில்லேஜ் டாக்ஸ். என்ன கொண்டு வருவாங்க? சப்பாத்திஸ் கொண்டு வருவாங்க. எதுக்காக? அங்கே உள்ள டாக்ஸுக்காக. ஏன்னா அது எங்களோட பாதுகாவலர்கள் மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பின்னாடி சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டோரியில். My grandmother always went to school with me because the school was attached to the temple. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மை கிராண்ட்மதர் ஆல்வேஸ் வென்ட் டு ஸ்கூல். எப்போவுமே எங்கள் பாட்டி ஸ்கூலுக்கு வருவாங்க. எதுக்காக? மெயின் காரணம் என்ன அப்படின்னா, ஸ்கூல் கூட டெம்பிள் அட்டாச் பண்ணியிருக்கோம். அதுதான் அங்கே மெயின் காரணம். அதனால் எப்போவுமே அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க. த ப்ரீஸ்ட் taught us the alphabet. அங்கே உள்ள அந்த சாமியார் அங்கே சொல்லிக் கொடுக்குற அந்த குரு என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு ஆல்ஃபபெட் சொல்லிக் கொடுப்பாங்க. இது அவர் ஆல்ஃபபெட் அப்படிங்கிறது அவங்க லாங்குவேஜில் உள்ள ஆல்ஃபபெட், நாட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். அண்ட் த மார்னிங் ப்ரேயர். அடுத்து மார்னிங் ப்ரேயரும் அவங்க சொல்லி தருவாங்க. while the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in a chorus. அப்போ என்ன பண்ணுவாங்க? வராண்டாவில் உட்காந்துருப்போம். வராண்டாவில் உட்காந்து ஆல்ஃபபெட்டும் ப்ரேயரையும் கோரஸாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். மை கிராண்ட்மதர் சாட் இன்சைட் ரீடிங் த ஸ்கிரிப்சர்ஸ். என்னோட கிராண்ட்மதர் என்ன பண்ணுவாங்க? அங்கே உள்ளே உட்காந்து ஸ்கிரிப்சர்ஸ், புனித நூல்கள் வாசிக்கிட்டு இருப்பாங்க. when we had both finished we would walk back together. நாங்கள் முடித்த உடனே அப்படியே திரும்ப என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு திரும்புவோம். this time the village dogs would meet us at the temple door. நாங்கள் கரெக்டாக வீட்டுக்கு வர டைமில் அந்த டோர் பக்கத்தில், வெளியில் அந்த கோயிலோட டோர் பக்கத்தில் டாக்ஸ் எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். they followed us to our home growling and fighting with each other for the chapati we threw to them. நாங்கள் போடுற சப்பாத்திக்கு சண்டை போட்டு கத்திக்கிட்டே எங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம் அந்த டாக்ஸ். when my parents were comfortably settled in the city they sent for us. எங்கள் பேரண்ட்ஸ் நல்ல சிட்டியில் செட்டில் ஆனவுடனே எங்களை கூப்பிட்டு விட ஆள் விட்டாங்க. that was a turning point in our friendship. அடுத்து என்ன ஆகுது? அங்கே தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. although we shared the same room. சிட்டிக்கு போனதுக்கப்புறம் இதோட பாதி ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நடந்தது வில்லேஜில் நடந்த ஸ்டோரி. ஸோ இனிமேல் நடக்க போகிறது சிட்டியில் நடக்கக்கூடியது. that was a turning point in our friendship. although we shared the same room my grandmother no longer came to school with me. நாங்கள் அங்கே போயும் ஒரே ரூமில் தான் தங்கினோம். ஆனால் ஸ்கூலுக்கு அவங்க வந்ததே கிடையாது. I used to go to an English school in a motor bus. இப்போ ஸ்கூல் பஸ் வந்துடும். நான் இப்போ படிக்கிறது இங்கிலீஷ் ஸ்கூல். அதனால் ஸ்கூல் பஸ் என்னை பிக்கப் பண்ணிட்டு போகும். there were no dogs in the streets. ஆனால் இங்கே அந்த மாதிரியான டாக்ஸ் எதுவும் இங்கே கிடையாது. and she took to feeding sparrows in the courtyard of our city house. இங்கே எங்கள் பாட்டியோட வேலை என்ன அப்படின்னா, எங்களோட அந்த வெளி முற்றத்தில் உட்காந்து ஸ்பேரோஸ் நிறைய வரும், அதுக்கு தானியங்கள் போட்டு அந்த சந்தோஷத்தை தான் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே டாக்ஸுக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இங்கே ஸ்பேரோஸ்க்கு உணவளிச்சிக்கிட்டு இருப்பாங்க இன் அவர் சிட்டி ஹவுஸ். as the years rolled by we saw less of each other. அடுத்த வருஷங்கள் ஓடுது, நாங்கள் எங்களுக்குள்ளே பார்க்கக்கூடிய டைம் அப்படி. for some time she continued to wake me up and get me ready for school. சில டைம் எங்கள் பாட்டி இன்னும் என்னை எழுப்பி விடுவாங்க, ஸ்கூலுக்கு கிளப்பி விடுவாங்க. when I came back she would ask me what the teacher had taught me. நான் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி என்கிட்ட உடனே கேட்பாங்க, டீச்சர் இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I would tell her English words and little things of Western science and learning the law of gravity, Archimedes principle, the world being round, etc. நான் வந்த உடனே என்ன சொல்லுவேன்? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க, அது மாதிரி கொஞ்சம் அந்த மேற்கத்திய சயின்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க, அண்ட் லேர்னிங் அது சம்மந்தமாக கற்றுக்கிட்டேன். த லா ஆஃப் கிராவிட்டி, அந்த புவியீர்ப்பு விசையை பற்றி, ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை பற்றி, த வேர்ல்டு பீயிங் ரவுண்ட் எக்ஸெட்ரா, இந்த உலகமே ஒரு உருண்டை அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சயின்ஸை பற்றியும் இங்கிலீஷை பற்றியும் நான் சொல்லுவேன். திஸ் மேட் ஹர் அன்ஹாப்பி. அது அவங்க முகத்திலே நல்லா தெரியும். இதை கேட்ட உடனே அவங்க அந்த மகிழ்ச்சியே போயிடும் அவங்களுக்கு. ஷீ குட் நாட் ஹெல்ப் மீ வித் மை லெசன்ஸ். இப்போ என்னால், எங்கள் பாட்டியால் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலை அவங்களால. ஷி டிட் நாட் பிலீவ் இன் த திங்ஸ் தே டாட் அட் த இங்கிலீஷ் ஸ்கூல் அண்ட் வாஸ் டிஸ்ட்ரெஸ்ட் தட் தேர் வாஸ் நோ டீச்சிங் அபவுட் காட் அண்ட் த ஸ்கிரிப்சர்ஸ். அவங்களுக்கு ஏன் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆவாங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே கடவுளை பற்றியும்
அந்த புனித நூல்களை பற்றியும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒன் டே ஐ announced that we were being given music lessons. ஒரு நாள் எனக்கு மியூசிக் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொன்னேன். she said nothing but her silence meant disapproval. ஆனால் அவங்க அப்படியே அமைதியாக இருந்தாங்க. அந்த அமைதியிலே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. she rarely talked to me after that. அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசுகிறது கம்ப்ளீட்டாக குறைஞ்சி போச்சு. when I went up to university I was given a room of my own. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி போயிட்டேன். இப்போ எனக்கு தனி ரூம் கொடுத்துட்டாங்க. த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்ட். ஸ்னாப்னா கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கட்டான மாதிரி இருக்குது. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன் வித் ரெசிக்னேஷன். அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அந்த தனிமையை ஏற்றுக்கிட்டாங்க. ஷி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டு டாக் டு எனி ஒன். எப்போவுமே அந்த ராட்டை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பின்னிங் வீல் அப்படிங்கிறது ராட்டை, நூல் நூக்கிற ராட்டையை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷி சாட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். அவங்களோட மெயின் வேலை இப்போ என்னது, அப்படியே அமைதியாக உட்காந்து ராட்டையை சுற்றிக்கிட்டே ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களோட மெயின் வேலை. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷி ரிலாக்ஸ்ட் ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஈவினிங் டைமில் தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்பேரோஸ்க்கு, அந்த குருவிகளுக்கு உணவளிப்பாங்க. while she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. என்னாகும், அவங்க ப்ரெட்டை அப்படியே துண்டு துண்டாக உடச்சி அதை போடும்போது அவங்கள சுற்றி அப்படியே நூற்றுக்கணக்கான பறவைகள் வந்து அதை சாப்பிட வந்திருக்கும். Look at the picture and you can understand. Some came and perched on her legs. ஒரு சில இது அவங்க மடியில் கூட வந்து உட்காந்துருக்கோம். Others on her shoulders. ஒரு சில இது அவங்களோட தோள்பட்டையில் வந்து உட்காந்துருக்கோம். Some even sat on her head. ஒரு சில இது அவங்களோட தலையில் கூட உட்காந்துருக்கோம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இவங்க வில்லேஜில் இருந்ததை விட இப்போ சிட்டியில் வந்து அதே மாதிரி உயிரினங்களோடைய பழகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க ஆத்தர். She smiled but never shooed them away. அதை ஷூன்னு பற்ற கூட மாட்டாங்க. அது அப்படியே அவங்க மடியிலையும் தலையிலையும் தோல்லையும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். இட் யூஸ் டு பி த ஹாப்பியஸ்ட் ஹாஃப் ஹவர் ஆஃப் த டே ஃபார் ஹர். அதுதான் அவங்களோட மகிழ்ச்சியான தருணம், அந்த ஹாஃப் அன் ஹவர் தான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். when I decided to go to abroad for further studies, அடுத்து ஃபாரின் கிளம்புறாரு. I was sure my grandmother would be upset. கண்டிப்பாக எனக்கு தெரியும் எங்கள் பாட்டி அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I would be away for 5 years and at her age one could never tell. அதாவது இன்னும் ஒரு 5 வருஷம் நான் அங்கே போய் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் மை கிராண்ட் மதர் குட். ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அவங்கள பார்த்தா சென்டிமெண்டல் மாதிரியும் இருக்காது. ஷி கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி இமோஷன். நான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவங்க எந்த எமோஷனும் காட்டலை, அந்த அழுகையோ இல்லை இந்த வருத்தம் எதையுமே காட்டலை, வெளிக்காட்டலை. her lips moved in prayer. அவங்களோட லிப்ஸ் மட்டும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்குது. her mind was lost in prayer. அவங்களோட மைண்ட் அப்படியே ப்ரேயரில் மூழ்கி போச்சு. her fingers were busy telling the beats of a rosary. அவங்களோட ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரோசரி வச்சு உருட்டிக்கிட்டே இருக்குது. silently she kissed my forehead. திடீர்னு வந்து என்னோட நெத்தியில் வந்து முத்தம் கொடுத்தாங்க. and when I left I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. ஸோ இதை பார்க்கும்போது இதுதான் பாட்டி என்னையை தொடர கடைசி ஒரு டச்சாக இருக்குமோ, இதுக்கு நான் அடுத்து வரும்போது அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருது, நம்ம ஆத்தருக்கு. பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அது அப்படி நடக்கலை. ஆஃப்டர் 5 years I came back home and was met by her at the station. அதே ஸ்டேஷனில் திரும்பவும் 5 வருஷம் கழித்து நான் மீட் பண்ணுறேன். she did not look a day older. அவங்கள நான் போகும்போது எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. she still had no time for words. அங்கேயும் வந்து அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலை. and while she clasped me in her arms I could hear her reciting her prayers. அவங்க என்னோட கையை இறுக்கி பிடிக்கும்போது அவங்களோட ப்ரேயர்ஸ் தான் என்னோட காதில் கேட்டுச்சு. even on the first day of my arrival her happiest moments were with her sparrows whom she fed longer and with frivolous rebukes. அவங்க நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த ஹாப்பியஸ்ட் டைம் அந்த பறவைகளோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த இதை மாற்றவே இல்லை.
அந்த பறவைகளோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே தான் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். அன்னைக்கு ஈவினிங் நான் வந்த அன்னைக்கு ஈவினிங் பார்த்தா ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் தெரிஞ்சிச்சு எனக்கே. ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க ப்ரேயர் பண்ணலை. ஷி கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். பக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அழைச்சி கூப்பிட்டுக்கிட்டாங்க. காட் அன் ஓல்டு ட்ரம். ஒரு பழைய காலத்து ஒரு ட்ரம்மை தூக்கிட்டு அண்ட் ஸ்டார்டட் டு சிங். அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் செவரல் hours ஷி thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. எப்படி போருக்கு போயிட்டு போர் வீரர்கள் வெற்றியோடு திரும்பி வருவாங்களோ அந்த டைமில் பாடக்கூடிய பாட்டை அப்படியே சத்தமாக அந்த ட்ரம்மை தட்டி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. We had to persuade her to stop to avoid overstraining. நாங்கள் என்ன பண்ண வேண்டிய இருந்துச்சு, அவங்கள எப்படியாவது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தோம். That was the first time since I had known her that she did not pray. அந்த டைமில் தான் நான் வாழ்க்கையில் முத அவங்கள பார்த்தேன் ப்ரேயர் பண்ணாமல் இருந்து. The next morning she was taken ill. அடுத்த நாள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. It was a mild fever and the doctor told us that it would go. அது வந்து சாதாரண ஃபீவர் தான், அது போயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் எங்ககிட்ட. மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் எங்கள் பாட்டியோட எண்ணம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஷி டோல்ட் us that her end was near. எங்கிட்ட என்ன சொன்னாங்க எங்கள் பாட்டி, என்னோட முடிவு பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. She said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray. அவங்க எந்த டைமில் இதை சொல்கிறாங்க, அவங்க ப்ரேயர் பண்ண மறந்த டைமில் தான் இதை சொல்கிறாங்க, என்னோட கடைசி காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். எங்கள் கூட பேசுகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பேசி வேஸ்ட் பண்ண விரும்பலை அவங்க. வி ப்ரொட்டஸ்டட். ஆனால் நாங்கள் அதை எதிர்த்தோம், அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்தோம். பட் ஷி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். ஆனால் அவங்க அதை கண்டுக்கிடவே இல்லை. ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட். அடுத்து என்ன ஆயிடுச்சு, பெட்டில் போய் அமைதியாக போய் படுத்துக்கிட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட் her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அவங்களோட உதடு அப்படியே அசைவு நின்று போச்சு, அவங்க கையில் இருந்த ரோசடி அப்படியே கீழே விழுந்துருச்சு. A peaceful pallor spread on your face. அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஒரு பேல், ஒரு மங்கிய ஒரு கலர் அவங்க முகத்தில் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. And we knew that she was dead. அப்போ தான் தெரிஞ்சு போச்சு அவங்க உண்மையிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. We lifted her off the bed and, as is customary, laid her on the ground and covered her with a red shroud. எங்களோட கஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவங்கள அப்படியே பாட்டி தூக்கி தரையில் வச்சு ஒரு ரெட் துணியை போட்டு மூடிட்டோம். After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. அவங்களோட அந்த இறப்புக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. அவங்கள எரிக்கிறதுக்காக என்ன பண்ணோம், வெளியில் அப்படியே கொண்டு வந்த ரூமில் இருந்து. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. அங்கங்கே எல்லாம் லைட்டு பொருத்தி வச்சுட்டாங்க, விளக்கு ஏற்றிட்டாங்க. We stopped halfway in the courtyard. அப்போ அந்த வெளி முற்றத்தில் வந்து பாதியில் நிற்கிறோம். All over the veranda and in a room right up to where she lay dead and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. எல்லா பக்கமும் அங்கங்கே அந்த பறவைகள் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கிறது. இது வரைக்கும் இப்படி ஒரு அமைதி பார்த்ததே கிடையாது வீட்டில். There was no chirruping. அந்த கத்துற சத்தம் எங்கேயுமே கிடையாது. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. எங்களுக்கெல்லாம் அதிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்து அம்மா என்ன பண்ணாங்க, கொஞ்சம் பிரெட் எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. She broke it into little crumbs the way my grandmother used to. எங்கள் பாட்டி எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, அதை நொறுக்கி and threw it to them. அப்படியே தூக்கி வீசினாங்க. The sparrows took no notice of the bread. ஆனால் அந்த பறவைகள் எங்கள் பாட்டி வீசும்போது எப்படி ஒரு ஆர்வமாக இருக்குமோ அந்த ஆர்வம் அதுகிட்ட இல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த ப்ரெட்டை அது கவனிக்கவும் இல்லை. When we carried my grandmother's corpse off, எங்கள் பாட்டியோட பிணத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகும்போது they flew away quietly. அப்படியே அமைதியாக பறந்து போயிடுச்சு. Next morning the sweeper swept the bread crumbs into the dustbin.
அடுத்த நாள் வந்து ஸ்வீப்பர் வந்து அந்த பிரெட் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டாங்க. ஸோ இதோட இந்த ஸ்டோரி நமக்கு முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியோட டீட்டெயில் சம்மரி வித் தமிழ் மீனிங் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டை வச்சு மீட் பண்ணலாம். அன்டில் தென் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். Thank you for watching. We'll meet in the next video. Thank you.